நீ இங்கு தனியாகவா இருக்கிறாய்? இல்லை அத்தா, அவர் இருக்கிறார். ஏன் உங்களுக்கு இப்படி வேட்டு கொட்டுகிறது? வியர்வையா? ரத்தம் என்று சொல். ரத்தமா? ஏண்டி கூத்தாடி மகளே, என்னிடமா உன் கைவரிசை? உன் பதிவிரதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் அடி வந்திருக்கிறேன். அத்தா, என்ன சொல்கிறீர்கள்? நெருங்காதே நீச்சஸ்திரியே. என் உயிருக்கு உயிராய் காட்சியளித்த நீ உண்மையில் ஒரு பெரும் பேய், துரோகத்தின் பிறப்பிடம், கடும் காம கனல் மலை, நடமாடும் நரகம். ஐயோ கடவுளே! கள்ளி, உயர் குலம் உயர் ஜாதி என்பது எல்லாம் உதிரி தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன். என் அன்னையை ஓயாமல் ஓலமடச் செய்து விட்டேன். தந்தைக்கு தலைகுனிவை தேடி வைத்தேன். நிம்மதியற்று நித்திரையற்ற தவியாக தவித்தேன். பாவி, படு பாதகம் செய்து விட்டாய். உன் கோர களங்கத்தை எப்படி அடி தாங்க முடியும் என்னால்? இல்லை இல்லை, நீங்கள் பேசுவது தர்மம் இல்லை, நினைப்பது நேர்மை இல்லை. வீண் சந்தேகத்தால் வெறிகொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள். அத்தா, என் விடுவி நாளுக்காக காத்திருந்தவளை. விடுவி நாள்? உன் முடிவு நாள் என்று சொல்லி உன்னை கொன்றால்தான் எனக்கு இன்பம் ஆறுதல் தான். உண்மைதான். நான் யாருக்காக வாழ வேண்டும்? ஆகட்டும், நேரத்தை வீணாக்காதீர்கள். பரிசுத்தமான காதலுக்கு பலிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன். என்னை கொன்று குதூகலம் அடையுங்கள். உன்னை விடமாட்டேன். உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை. யார் நீ? சேகரா? விபச்சாரியா? யாருடன் அப்பா தவறினாள்? ஆத்தியார் இருந்த பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன். எங்கே அவன்? அவனையும் கொள்கிறேன். நீ வர்ணித்தாயே அந்த அயோக்கியன் நான் தான் அப்பா. பார், என்னை பார், நன்றாக பார், பார். நீங்களா? ஆம். ஏன் தயக்கம்? நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது. தம்பி, புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பிவிடலாமா? காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்றும் அறியாளே. இவளா விபச்சாரி? சுந்தரி, என்னை மன்னித்து விடு சுந்தரி. யாரோ மடையர்கள் தட்டி கட்டு மதிக்கிட்டு விட்டேன். அம்மா சுந்தரி, ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீரென ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் ஒன்று. இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதேம்மா. சேகர். அப்படியா சங்கதி? ஆமாங்க. வரட்டும் அந்த அயோக்கியன். நில்லங்கே. இந்த படியை மிதிக்க கூடாது இனிமே. படியை மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே. என்னடா இந்த வாசப்படிக்குள்ள நுழையாது? ஓஹோ, அப்ப பின்வாசல் வழியா போய் சொல்றீங்களா? என்ன விளையாடுற? என்ன இங்க சமையலுக்கு தொம்பரவு குட்டியா கொண்டாந்து வச்சிருக்கிற நீ? என்ன என்ன யாரு? அல்ல அந்த மாதிரி சொல்லியாச்சு. இல்லைங்க, அது இருங்க, அது என் அத்தை மகா. அத்தை மகளா? அவளோட போ. இல்ல போடா. அமர்தா, அமர்தா, எங்க அந்த தொம்பரவு குட்டி? அது எங்கேயோ குளிக்க போயிருக்குது. குளிக்க போயிருக்குதா? போடா, நீ போய் அந்த குளத்துல விடு. என்ன யசமா இப்படி விளையாடிக்கிட்டு? போடா, நீங்கள் சொன்ன கெஞ்சி கேட்கிறோம். அதுதான் சரி. அப்புறம் ஆண்டவன் இருக்கிறான். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இருவரும் மனமொத்த தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள். ஐயா, சாமி, சாமி, வாங்க. பாம்பு கட்சி இருக்குங்க.
சுந்தரி ஐயோ, அவரை விட்டு விட்டு நான் எப்படி போவேன்? ஒரு காது தேவி, நாங்கள் இருவரும் மனமாற காதலிக்கிறோம். அதிகால காமக்கள்ளிகள் சொல்லும் காதல் என்ற பதத்துக்கு அர்த்தம் எழுதி ஜாதி கலப்பு மனங்கள் இந்த நாட்டில் நடக்காமலா இருக்கிறது? நாட்டில் நாராயணம் நடக்கும், இவர் வீட்டில் நடக்காது. இந்த நகைகள் ஏதப்பா உனக்கு? சுவாமி, இந்த நகைகள் உனக்கு ஏது? சொல்லு சொல்லு சொல்லுற சுவாமி, சொல்லு சொல்லுங்க, சொல்லுடா சுவாமி, சொல்லு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகையை போட்டுக்கிட்டு நின்னதுங்க. இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க. இங்க இந்த குழந்தை, அந்த குழந்தை எங்க? சொல்லுடா சாமி, சொல்லுடா. அந்த குழந்தை எங்கடா? எங்கடா அந்த மகள்டா? அந்த மகள்டா, என் ஒரே மகள்டா. அவ போறதுல இருந்துதான் நான் இந்த கதிக்கு வந்தேன்டா. என் செல்வி, என் செல்வி. சுவாமி, சாமி, அழாதீங்க, அழாதீங்க. அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம். அன்னைக்கு சுந்தரின்னு பேரை வச்சிருக்கிறோம். சுந்தரிங்க அது. சுந்தரி, என் செல்விதான், என் செல்விதான். செல்வி, செல்வி. அவள் இப்போது அதை ஏன் கேட்கறீங்க? பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளை, வசந்த ஜாதியா. அவன் மேல ஆசைப்பட்டு அவனோடு ஓடிட்டா சுந்தரி. அவளை தேடிட்டு தான் நானும் திரிகிறேனுங்க. அவன் பேர் சேகரா. ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, அவன் பேர் சேகரா. ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, என் செல்வி இங்கதான்டா இருந்தாள், என் கூடவே தான் இருந்தாள். தெரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, சுவாமி, இந்த பாவி சிங்காரம் பாவிங்க, புத்தி இல்லாம ரொம்ப தவறு செய்துட்டேனுங்க. சுவாமி, என்ன மன்னிச்சுடுங்க. சுவாமி, என்ன காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சிங்காரம், என் மகளின் உயிரை காப்பாற்றி வளர்த்து உனக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். ஆமா, அந்த பையன் சேகரன் ஊர் தெரியுமா உனக்கு? தெரியுங்க. அப்பொழுது நாம் இருவரும் அங்கே உடனே புறப்பட வேண்டும். சேகரின் அப்பா ஜாதி ஆசை கொண்டவன், சீதன ஆசை கொண்டவன். ஆம். அடே கோவிந்தா, இங்க வா. உன்னிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ உடனே என் கிராமத்துக்கு புறப்பட வேண்டும். தயாராக. என்னடி நாடகம் ஆடுற? போவலியே. अम्मा, मेरी माँ ना तल्ली, my mother, एंडे अम्मे ना तल्ली, ना बंगार तल्ली, ना बंगार तल्ली. डागिडे 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 चल चलो चलो. உன் மகன் நடிக்கிறான்டி, நடிக்கிறான். ஆமா, அவன் நடிக்கிறான். நீங்க இடிச்சு புலி மாதிரி இருந்துகிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. அவன் சத்தா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க ஜாதி தலையில இடி. నా తల్లి, నా బంగారు తల్లి, అట్లా చెప్పకూడదు. జాతి ఇలాంటి నీది ఏది, నీది ఇలాంటి జాతి ఏది, నీదిயும் ஜாதியும் இல்லாட்டி நீயும் நானும் ஏது. உணர்ச்சிக்கு அடிமையாகி உள்ள அந்தஸ்தை குலைத்துக் கொள்ள மாட்டான் இந்த நித்யானந்தம். சுந்தரி, 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 சுந்தரி.
சுந்தரி 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 என் செல்வமே அமிர்தா 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 இதோ தங்களுடைய குழந்தை இந்த குழந்தை அமிர்தா 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 இதோ தங்களுடைய குழந்தை